விஜய் அவருடைய அந்த விசில் சின்னம், அந்த விசில் சின்னத்த வச்சு விஜய் அவருக்கு எதிராக இப்ப திமுக, ஐடி அவங்க விஜய் அவருக்கு எதிராக தற்போது விசில் சின்னத்த மக்கள் கிட்ட கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் தற்போது விஜய் அவருடைய விசில் சின்னத்த பத்தியும், அத தவறா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையில இப்ப திமுக அவங்களுடைய ஐடி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான முக்கியமான தகவல் இப்ப விஜய் அவருக்கு எதிராக கிடைச்சிருக்கு. இதனால இப்ப இன்னைக்கு அவசரமாக விஜய் அவருடைய தரப்பு ஒரு முக்கியமான மெசேஜ் ஒண்ணு விஜய் அவருடைய ரசிகர்கள், முக்கியமா அவருடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க விஜய் அவருடைய தீவிர இணையதள ரசிகர்கள், வாசிகள் அவங்க எல்லாருக்குமே ஒரு பரபரப்பான முக்கியமான அறிவுறுத்தல், அட்வைஸ் ஒண்ணு இப்ப தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து இன்னைக்கு காலையில வெளியாகிருக்கு. அதுல மிக முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அவசரப்பட்டு இந்த தவற மட்டும் செஞ்சிராதீங்க. தவறான விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாதீங்க அப்படின்னு விஜய் அவருடைய ரசிகர்கள், அதேபோல வர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்னும் தொண்டர்கள் இவங்க எல்லாருக்குமே விஜய் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கு. முக்கியமா அதுல திமுக அவங்க மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தையே விஜய் அவருக்கு எதிராக இந்த சின்னம் வெளியானதுல இருந்து ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு பின்பத்த அந்த சின்னத்த வச்சே தற்போது திமுக, ஐடி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் பகீர் தகவலும் இப்ப வெளியாகியிருக்கு. இப்ப அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல பார்த்துடலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்க. விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் என்ன? சின்னம் என்ன? தேர்தல் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. சின்னம் என்ன அப்படின்னு எல்லாருமே, மக்கள் எல்லாருமே, ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில, கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி தான் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த நல்ல செய்தி, மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருந்தது. ஸோ இந்த சின்னம் கிடைச்ச உடனே ரசிகர்கள், தொண்டர்கள், இன்னும் தமிழக வெற்றி கழகம் அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே ஸ்வீட் குடுத்து அவ்வளவு மகிழ்ச்சியாக விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா விசில் அப்படிங்கிற இந்த சின்னத்த மக்கள் எல்லார்கிட்டயுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்த்துட முடியும். விஜய் அவருக்கு விசில் அப்படிங்கிற விசில் போடு அப்படிங்கிற அந்த பாட்டு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகியிருக்கு. பத்தாக்குறைக்கு பிகில் அப்படிங்கிற படத்துலயுமே விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதனால விஜய் அதே போல விசில் இந்த 2மே மக்கள் எல்லார்கிட்டயுமே ஏற்கனவே ஒரு பரிட்சயமான, பழக்கமான ஒண்ணு அப்படிங்கிறதால விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் அந்த சின்னம் விசில் அப்படின்னு சொல்றப்ப மக்கள் எல்லாருமே ஈஸியா அந்த சின்னத்துடன் கனெக்ட் ஆகிக்க முடியும் அப்படிங்கிறதால ரசிகர்கள், மக்கள், தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனா இப்ப கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவுல விசில் அப்படிங்கிற அந்த சின்னத்த பத்தி வெளிவந்துகிட்டு இருக்க தகவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப பொய்யான தகவல் வெளியாயிருக்கு. யாரும் அத நம்பிடாதீங்க. முக்கியமா விஜய் அவருடைய அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு விசில் அப்படின்னா எந்த சின்னம்? விசில் அப்படின்னா எந்த சின்னத்த மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போணும் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் அவருடைய ரசிகர்கள், தொண்டர் எல்லாருமே வாங்க. தயவு செய்து தவறான சின்னத்த மக்கள் எல்லார்கிட்டயுமே கொண்டு போய் பழக்கப்படுத்திறாதீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான எச்சரிக்கை தற்போது விஜய் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அவசரமாக தரப்பட்டிருக்கு. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சின்னம், இந்த 4 சின்னம், இந்த 4 சின்னமுமே விஜய் அவருக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட அடுத்த 1 மணி நேரத்திலேயே சோசியல் மீடியா மத்த எல்லா இடத்துலயுமே தமிழக வெற்றி கழகம் புகைப்படம் போட்ட அந்த சின்னத்துடன் பார்த்தீங்கன்னா, கொடியோட அங்க விசில் புகைப்படம் இருக்கு. இன்னும் அழகா மற்ற 3 விசில் புகைப்படங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. இந்த விசில்கள் மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய விசில்கள் இஷ்டத்துக்கு சோசியல் மீடியா எங்கும் கொட்டி இருந்துச்சு. விஜய் அவர்கள் வாயில விசில் வச்சு ஊதுற மாதிரியெல்லாம் புகைப்படத்த அதுக்குள்ள தயார் செஞ்சு அதிகாரப்பூர்வமா புகைப்படங்கள் எல்லாமே கூட வெளிவர ஆரம்பிச்சது. ஸோ இத பார்க்குறப்ப விஜய் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், இன்னும் வர்ச்சுவல் வாரிஸ் இப்படி இவங்க எல்லாருமே இப்ப இங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த 4 புகைப்படத்துல இருக்கிற விசில் இதுதான் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம். இந்த சின்னத்துக்கு தான் மக்கள் எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள மக்கள் எல்லார்கிட்டயுமே பிரச்சாரத்த பயங்கரமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா உண்மையாகவே விஜய் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த சின்னம் என்னமோ விசில் சின்னம் தான். ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்க இந்த 4 விசில் சின்னத்துல எந்த சின்னமும் விசில் சின்னமாக விஜய் அவருக்கு வராது அப்படிங்கிறது தான் இப்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களாக இருக்கு. அப்படின்னா என்ன சின்னம் விஜய் அவருக்கு எலக்ஷன் தரப்பு, எலக்ஷன் வாரியம் அவங்க தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சின்னம் தான் எலக்ஷன் அவங்க ஒதுக்கப்பட்டிருக்க விசில் அப்படின்னா இந்த சின்னத்த தான் அவங்க பொதுவாக குடுப்பாங்க.
அவங்க தர அந்த சின்னத்த தான் வாக்காளர்கள் அவங்க எல்லாருமே ஓட்டு போடக்கூடிய அந்த சின்னமாக ஒவ்வொரு கட்சிக்குமே தரப்படும். அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்த இந்த 4 சின்னமும் விஜய் அவருக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அடுத்த ஒரு சில வினாடிகளே அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப வேகமா, முக்கியமா ரசிகர்கள், தொண்டர்கள் அவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரி தான் இந்த 4 விசில் சின்னங்களும், புகைப்படங்களும் சோசியல் மீடியாவுல ரொம்ப வேகமா வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு படி மேல பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் கொடி போட்ட அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட விசில் எல்லாமே பயங்கரமா வைரல் ஆகுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி திமுக அவங்களுடைய ஐடி மக்கள் எல்லார்கிட்டயுமே விஜய் அவருடைய அந்த தவறுதலான புகைப்படம், விசில் புகைப்படத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா, ஓட்டு போடுறப்ப மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த புகைப்படம் கொண்ட விசில தான் அங்க சின்னத்துல அமுக்க போவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படிப்பட்ட விசில் புகைப்படம் அந்த இடத்துல இல்லைன்னா, ஓட்டு போடுறவங்க தடுமாறுவாங்க. ஏன்னா, 1 நிமிடம் மட்டும் தான் ஓட்டு போடுறதுக்கான அந்த நேரம் தரப்படும். அதனால அவசரமா அவங்க விசில் சின்னத்த கண்டுபிடிக்க முடியலன்னா, பதட்டத்துல கண்டிப்பா சரி திமுக இல்லன்னா அதிமுகவுக்கு அவசரத்துல ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னா, இப்ப இங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த புகைப்படம் தான் தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்துக்காக அவங்க அலாட் செய்யப்பட்டிருக்க அந்த சின்னம். அதனால இனிமேல் விஜய் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் மத்த எல்லாருமே விசில் சின்னத்த மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றப்பயோ, இல்ல கொண்டு போறப்பயோ, தயவு செய்து இந்த புகைப்படத்த எல்லாருமே பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி இங்க காட்டப்பட்டிருக்க 4 புகைப்படம், இந்த புகைப்படத்த யார்கிட்டயுமே பிரச்சாரம் பண்ண வேண்டாம். மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். அப்படி அந்த சின்னத்த கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தோம்னா, ஓட்டு போடுறப்ப மக்கள் எல்லாருமே இன்னும் கூட விசில் மாதிரி வேற ஏதாச்சும் சின்னம் இருந்தா கண்டிப்பா அவங்க கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. ஓட்டு போடுறதுல சிக்கல் ஏற்படலாம். அதனால மக்கள நம்பளே கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். ஏற்கனவே விசில் சின்னம் வெளியானதுல இருந்து இப்ப வரைக்கும் விசில் சின்னம் கொண்ட டிசைன் நெறைய நெறைய வெளியாகி மக்கள கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழக வெற்றிக் கழகம், வர்ச்சுவல் வாரியர், தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே நீங்களும் அதே அந்த குழப்பத்துக்கு உள்ள சிக்கிக்க வேண்டாம். தயவு செய்து மத்த எல்லா டிசைன் விசில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, தேர்தல் வாரியம் நமக்கு எந்த மாதிரியான விசில் சின்னத்த குடுப்பாங்களோ, அதே மாதிரியான விசில் சின்னத்தையே மக்கள்கிட்டயும், ரசிகர்கள் எல்லார்கிட்டயுமே கொண்டு போய் சேர்க்கிற விஷயமாக இருக்கட்டும். இந்த விஷயத்துல திமுக ஐடி அவங்க ரொம்ப ரொம்ப வேகமாக விசில் சின்னம் என்னென்ன டிசைன் இருக்கோ எல்லாத்தையுமே போட்டு ரொம்ப வேகமா சோசியல் மீடியாவுல கடந்த 2 நாட்களாக இஷ்டத்துக்கு நெறைய விசில்கள நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. இந்த நிலைமை தொடருச்சுன்னா, ஓட்டு போடுறப்ப மக்கள் எல்லாருக்குமே நம்ம எப்படிப்பட்ட சின்னத்துல இருக்கிற விசிலுக்கு ஓட்டு போட்டா விஜய் அவருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல மக்களுக்கே குழப்பம் ஏற்படும். அதனால தமிழக வெற்றிக் கழகம் சார்பா இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரியான இந்த சின்னம் கொண்ட விசில் அந்த சின்னத்த மட்டுமே எல்லாருமே பின்பற்றணும். வேற எப்படிப்பட்ட வேற வண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வேற எப்படிப்பட்ட வேற டிசைன்ல இருக்கிற எந்த விசிலையும் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்ப விஜய் அவங்க இன்னைக்கு அவசரமா அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், வர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படி எல்லாருக்குமே குடுத்த அவசரமான மெசேஜாக இது இருக்கு. திமுக அவங்க உள்ள பூந்து சின்னத்தையும், அந்த டிசைனையும் மாத்தி மக்கள கன்ஃப்யூஸ் பண்ண கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. அதனால விஜய் அவருடைய தரப்பு யாருமே அதுல சிக்காம, சின்னம் அடிப்படையில எல்லாருமே ஒரே சின்னத்த பயன்படுத்துங்க. இதே சின்னத்த பயன்படுத்துங்க. யாரும் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பரபரப்பான முக்கியமான தகவல் இப்ப விஜய் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து இன்னைக்கு காலையில வெளியாகியிருக்கு. அதனால நீங்க விஜய் அவருடைய அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் ரசிகர்கள் இந்த லிஸ்ட்ல யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து இங்க குடுக்கப்பட்டிருக்க இந்த சின்னத்த பயன்படுத்த வேண்டாம். இந்த பக்கம் குடுக்கப்பட்டிருக்க இந்த சின்னத்த மட்டுமே பயன்படுத்துங்க அப்படிங்கிறது விஜய் அவருடைய ரிக்வெஸ்ட்டாக இது இருக்கு.